சொன்னா சொன்னதுதான். ஓ மனைவி வரும், கண்டிப்பா உன் மனைவி நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்தேன் இல்லையா? என்னப்பா அப்படி உத்தரவு கொடுத்தேன். அப்படி சொல்லி போய் எத்தனாவது நாள் வந்துச்சு? சொன்ன மாதிரி 12ஆம் நாள் வந்துருச்சா? நல்லா இருந்த காலம் திடீர்னு வந்து என்ன பண்ணுதுன்னே தெரியல சாமி. திடீர்னு வந்து பார்த்தோன்னா கோப்பள மாதிரி சில விஷயங்கள் வந்து புண்ணாகி திருப்ப இப்போ கால் எடுக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துருக்கு சாமி. அதுதானே என்னப்பா? எந்த ஆஸ்பத்திரிக்கு போயும் சரி பண்ண முடியல இல்லையா? எந்த ஆஸ்பத்திரி போனும் சரி பண்ண முடியல. வேற என்ன சாமி? அப்படியா? ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தா விளக்கம், அதாவது ஆஸ்பத்திரிலலாம் வந்து யாப்பா பார்க்குறேன், ஆஸ்பத்திரிலலாம் வந்து பார்த்தா சரியாகாது. இது ஏதோ செய்வன கோளாறு மாதிரி தெரியுது. அது போய் எங்கேயாவது போய் ஒரு சாமி பார்க்குற இடத்துல சரி பண்ணாமல் யாப்பா ஆஸ்பத்திரி வந்து பணம் கொட்டுற அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாத ஆள் கோயம்புத்தூர்ல ஒருத்தர் 2 பேர் சொன்னானா? என்ன சொன்னா? ஆமாம், ஆஸ்பத்திரியில் ஏன் வந்து நீ பணத்தை கொட்டுற, நீ கொண்டு போய் சாமி பார்க்குற இடத்துல போய் பார்க்கலாம்ல, ஏப்பா இப்படி இது பண்ணுற, நீ எவ்வளோ தான் நீ செலவு பண்ணாலும் இப்போதைக்கு வழி போவோம், அடுத்து போகாது அப்படின்னு சொல்லிட்டானா? சரி ரைட்டு. இது வந்து செய்வன கோளாறு சம்மந்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாரு, புரியுதா? அது வந்து நான் தான் வந்து அப்போ அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு 1.5 மணி நேரம் உன்ட்ட ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் இருப்பா. அடுத்து இருக்க மாட்டாங்களா அந்த ஆள்? பெரியவர் இருந்தாரா? பெரியவர் இருந்தாரா? இருக்குல்லையா? எங்கே போயிட்டாரு? உன்ட்ட பேசியிருந்தவர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரா? அது யாருன்னு தெரியுமா? நான் தான் வந்தேன், புரியுதா? நான் தான் வந்து உன்ட்ட சொல்லிட்டு சூச்சி மாமா வந்து இது பண்ணா சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், புரியுதா? அதே போல இது ஏன் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லணும் இல்லையா? செய்வன கோளாறு ஒன்று. அதே போல இது சாமி எதா இருந்தாலும் சொல்லியிருக்கு சாமி. உன்னோட பையனுக்கு உன் பையன் லவ் பண்ணானா? உன் பையன் லவ் பண்ணான். லவ் பண்ணி அந்த பொண்ணு வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து பார்த்தோன்னா இருந்துட்டு எனக்கு வாழ்க்கை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டில் இன்னமே வந்து நான் உங்ககிட்ட வாழ மாட்டேன், நான் வந்து என் பொழப்ப பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போயிடுச்சு இல்லையா? அப்படி போயிருக்கும் போது டக்குன்னு சொல்லணும் இல்லையா? அப்படி போயிட்டு இருக்கும் போது கருப்பசாமி ஆகப்பட்ட என்கிட்ட வந்து கருப்பசாமி எப்படியாவது வந்து அந்த பொண்ணை வந்து திருப்பி நான் போய் கேஸை கொடுக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது, நான் விருப்பப்பட்ட வாழ்க்கை எனக்கு சேர்த்து வை சாமி அப்படின்னு சொல்லி வந்து உத்தரவு இங்கே கேட்டீங்களா? சரி, நானும் சரி போப்பா, எந்த நாள் போச்சோ அதே ஒரு 12 நாளுக்குள்ள அந்த பொண்ணை வந்து இந்த எல்லைக்கு வர வச்சு உன் பையன் கூட வாழ வச்சு கொடுக்குறேன்னு சொல்லி உத்தரவு கொடுத்தனா? அப்படி வாழ வச்சு கொடுத்தா அந்த கருப்பசாமிக்கு என்ன செய்யறேன்னு கேட்டனா, அதுக்கு நீங்க 2 கடா ஒரு சிப்ப அரிசி ஒரு புல்லு கொடுத்துறேன்னியா? அதுக்கு முன்னால வந்து ஒரு முன்னாலே ஒரு கோழி ஒன்று கொடுத்துருப்பாரு புள்ள வந்தோனே அப்படின்னு சொன்னியா? சொல்லிட்டு இது பண்ண இல்லையா? சரி ரைட்டு, நானும் முடிச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டு சரி ரைட்டு உனக்கு வந்துருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் என் புள்ள வீட்டில் இருக்கும்போது என் புள்ள போயிட்டு என் புள்ள காலில் உளுந்து கும்பிட்டு மாவனா எப்படியாவது என்னை காப்பாற்றி கூட என் வீட்டுக்காரம்மா வர வச்சு கொடுத்தா தான் முஸ்லோட செத்துருவேன்னு சொன்னான் அவன் புள்ள. என் பிள்ளைகிட்ட சொன்னான் இல்லையா? அப்படி சொல்லி இருக்கும்போது இல்லைப்பா, நான் வீட்டில் இருக்கும்போது உங்களை போல நான் மனிதன் தான், நான் ஆலயத்தில் இருக்கும்போது தான் சாமி, நீ இங்கெல்லாம் வந்து எதுவும் பண்ண வேணாப்பா அப்படின்னு உன் பிள்ளைகிட்ட சொன்னா? அதுக்கு நீங்க வந்து இது பண்ணியா? வீட்டுக்கு வர வெள்ளம் இருக்கக்கூடாது, டார்ச்சர் பண்ணக்கூடாது, சொன்னா சொன்னதுதான். ஓ மனைவி வரும், கண்டிப்பா உன் மனைவி நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்தேன் இல்லையா? இல்லப்பா அப்படி உத்தரவு கொடுத்தேன். அப்படி சொல்லி போய் எத்தனாவது நாள் வந்துச்சு? சொன்ன மாதிரி 12ஆம் நாள் வந்துருச்சா? வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்தீங்களா? ஏதாவது சொன்னீங்களா? ஒரு கோழியாவது கொடுத்தீங்களா? அதுக்கு அவஞ்சையில நானாச்சுன்னு சொல்லி நீ ஏத்துக்கிட்டியா? செஞ்சியா? அதுக்கு தான் அந்த வேணாம். எப்படிப்பா செய்யணும் இல்லையா? நான் செஞ்சல, நான் செஞ்சனா இல்லையா? நீ எனக்கு செய்யணுமா இல்லையா? ஏடா 1 வருஷம் கழிச்சு கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆடி மாதம் நான் இது பண்ணிக்கிறேன், புரியுதா? 12 வருஷம்னாலும் ஏற்றுக்குவேன். நீ வந்து என்கிட்ட வந்துருச்சு புள்ள இது பண்ணிருச்சு நல்லபடியாக பொழப்பணும் சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்லலை? ஏப்பா ஏன் சொல்ல? சரி ரைட்டு. இப்போ வந்து நீ உடம்பு சரியாம கிடக்குற, ஆஸ்பத்திரியில் நீ செத்து போயிடுவேன்ட்டான். இதுக்கு முடியாத கஷ்டம், புற ஓடி போச்சு, கால் எடுக்கணும், சக்கரை வேறு இருக்குதுன்ட்டான். எவனாவது நீ எல்லாத்துக்கும் பணம் 20,000 30,000 பணம் கொடுத்த, எவனாவது உனக்கு வந்து இப்போ ஆஸ்பத்திரியில் பார்க்குறானா? பார்க்கலையா? ஏன் பார்க்கல? நீ தான் பார்க்குறியா? உன்னை ஏன் பார்க்கல? மற்றவனை சொல்லு, ஏன் பார்க்கல?
இப்போ தெரியுதா? நான் ஆரம்பத்திலேயே வந்து வாக்கில் வந்து உனக்கு சேஃப்டி பண்ணிட்டு சொன்னா, எவனும் பார்க்க மாட்டான்னு சொன்னா, நீ எல்லாம் கொடுத்தியா? இப்போ தெருவில் நிற்கிறியா? ஆ சரிப்பா, காப்பாற்றி கொடுக்குறேன், வாழை வச்சு கொடுக்குறேன். அப்படி வாழை வச்சு புண்ணும் சரி பண்ணி கொடுத்து வாழை வச்சு கொடுத்தா கருப்பசாமிக்கு எனக்கு என்ன செய்வ? வெட்டிடுறியா? ரைட். இந்த கனியை வச்சு பயன்படுத்திக்க, சரியாயிரும். புரியுதா? எனக்கு 22 நாள் உன் புண்ணு வந்து இருக்கிற இடம் தெரியாம காஞ்சி போயிடும். புரியுதா? அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. இந்த பழத்தை வச்சுக்க. இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாரு. அடுத்த அமாவாசை என்ன வந்து பாக்குறேன். அடுத்த அமாவாசை நீ எப்படி நடந்து வரேன்னு பார். நல்லா நடந்து வருவேன். எந்த பிரச்சனையும் இல்லை. நான் காப்பாற்றி கொடுக்குறேன். புரியுதா?